குட் மார்னிங் அண்ட் சந்தோஷம். மெச்சூரிட்டியை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். டீச்சர்ஸ் மெச்சூரிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த டீச்சர்ஸ்க்கு மெச்சூரிட்டி எப்போது வரும் என்று சொன்னால், சில நேரங்களிலே நம்மோடு நாம் சமாதானம் செய்கிற பொழுது, மற்றவர்களை மாற்றுவதை விட்டுவிட்டு நம்மை நாமே மாற்ற முயற்சிக்கும் பொழுது, பிறரது குறைகளை பார்க்காமல் நமது குறைகள் மீது கவனம் செலுத்தும் போது, பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாத போது, நமக்கு கிடைக்காதது பற்றி கவலைப்படாமல் இருப்பதை எப்படி பயன்படுத்துவது என சிந்திக்கின்ற பொழுது, நமது அமைதியும் மகிழ்ச்சியும் நாம் செய்யும் செயலை பொறுத்து என்று உணர்கின்ற பொழுது, ஒரு செயலை ஏன் ஒருவர் செய்கிறார் என்ற புரிதல் ஏற்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதம் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம்மிடத்திலே வளர்கின்ற பொழுது, நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்தி கொள்ளும் பொழுது, உலகப் பொருட்களில் மட்டும் மகிழ்ச்சி இல்லை என்பதை உணர்கின்ற பொழுது, இது அத்தனையும் டீச்சர்ஸுடைய மெச்சூரிட்டியை குறிக்கிறது. போதும் என நினைப்பவர், நான் செய்தது போதும் என நினைப்பவர் உடலால், மனதால், அறிவால், பொருளால், ஈகையால் நிச்சயம் வளர முடியாது. சமுதாயத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்காது. எந்த வேலையும் உயர்ந்தவைதான் இந்த மண்ணிலே. ஒரு சொட்டு நீர் பூமிக்கோ அது அலட்சியம், ஆனால் புல்லுக்கோ அது லட்சியம். வாழ்க்கை அவரவர் சம்பந்தப்பட்டது. உங்களது குணங்கள் தான் உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கிறது. உங்களது எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.